நிறைய பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக முடிச்சுருவாங்க, லஞ்சு கூட முடிச்சுருவாங்க. ஆனால் நைட் டின்னருக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. டெய்லி தோசையும் சப்பாத்தியும் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தாங்க இந்த ரெசிபி சுரக்காய் ரவை கிச்சடி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் கொஞ்சம், கிச்சடி உப்புமாக்கெல்லாம் ஜாஸ்தி தாங்க சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து அதோட கடுகு, கருவேப்பிலை, சிகப்பு மிளகாய், பச்சை மிளகாய், உளுந்த பருப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷன் தான். இல்லைன்னா நீங்கள் வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம். நல்லா மனம் வந்ததும் வெங்காயம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாதுங்க. கிச்சடி உப்புமாக்கெலாம் ரொம்ப வதங்கினா டேஸ்ட் இருக்காது. அந்த வெங்காயம் நம்ம வாயில் தட்டுப்படணும். தக்காளியும் சேர்த்துட்டு, இது எங்கள் வீட்டு ஹோம்மேட் மசாலா. உப்பு, இந்த ஹோம்மேட் மசாலா எங்கள் வீட்டு உள்ளது. இது எல்லா ரெசிபிக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நான் கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். அடுத்து நறுக்கி வச்சுருக்க சுரக்காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்க்கணுங்க. நான் 300 கிராம் ரவைக்கு கிட்டத்தட்ட 500 கிராம் சுரக்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்கேன். பச்சை பட்டாணி ஆப்ஷன் தான், நீங்கள் இருந்தால் சேர்க்கலாம். என்கிட்ட இருந்தது, நான் சேர்த்துட்டேங்க. அடுத்து மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சு கொதித்ததும் நம்ம ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விட்டு மறுபடியும் மூடி லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் வச்சிடலாங்க. அப்புறம் திறந்து பார்த்தா ரெடி ஆகிடுச்சிங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி இலைகளை சேர்த்து நல்லா கிளறி விட்டு சுட சுட அது மேலே நெய் போட்டு தேங்காய் சட்னியோ தயிரோ அல்லது ஊறுகாயை வச்சு சாப்பிட்டோன்னா சும்மா அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரிவிங்க.